கொண்டிருக்கின்றது. சினிமா நடிகர்களை தலைவன் என்று கூறுவதில் தொடங்குகின்றது இந்த கேவலங்கள். யார் உங்களின் தலைவன்? என்ன செய்தார்கள் அவர்கள் உங்களுக்கு, அல்லது என்ன செய்ய போகின்றார்கள்? தலைவன் என்பவன் அனுதினமும் உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். உன் நன்மையை, உன் எதிர்காலத்தை பற்றி நித்தமும் யோசித்துக் கொண்டிருப்பவன். உன் முட்டாள்தனத்தை தனக்கு சாதகமாக்கி அதை கொண்டு காசு பார்க்கலாம் என்று நினைப்பவன் எப்படி உனது தலைவனாவான்? நீங்கள் தலைவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நடிகர்கள் என்றைக்காவது உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்களா? சுட்டி காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த முட்டாள்தனம் தான் அவர்களின் மூலதனம். நீங்கள் இன்னும் பல கிறுக்குத்தனங்களை செய்ய வேண்டும். பைத்தியக்காரர்களை போன்று தலைவா என்று அவர்கள் பெயரை சொல்லி நீ கூவ வேண்டும். அந்த கதறலும் கூக்குரலும் கூச்சலும் தான் அடுத்த படத்திற்கு அவர்களது சம்பளத்தை நிர்ணயிக்கப் போகின்றது. எல்லா அயோக்கியத்தனத்தையும் அருவருக்கத்தக்க செயல்களையும் படத்தில் காட்டிவிட்டு சினிமாவை சினிமாவாக பாருங்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் சினிமாவை சினிமாவாக எடுங்கள். தங்கள் படத்தை குழந்தைகள் பார்க்கின்றார்கள், பெரியவர்கள் பார்க்கின்றார்கள், குடும்பத்தோடு பார்க்கின்றார்கள் என்ற சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாமல் மோசமான காட்சிகளையும் கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசுகின்ற ஒருவனுக்கு சினிமாவை சினிமாவாக பார் என்று கூறுவதற்கு என்ன அருகதை இருக்கின்றது? அப்படி சொல்லுகின்ற நடிகர்கள் நடிகர்களை நடிகர்களாக மட்டும் பாருங்கள் என்று கூறுவார்களா? 99% திரைப்படங்களில் டாஸ்மாக் காட்சி இல்லாமல் திரைக்கதைகள் அமைக்கப்படுவதில்லை. 4 நண்பர்கள் அமர்ந்து பேசினால் அந்த காட்சியில் மது இல்லாமல் இருப்பதில்லை, புகை இல்லாமல் இருப்பதில்லை. இந்த கேவலமான திரைக்கதையை வடிவமைக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ஒரு கீழ்த்தரமான வாழ்வியலை கொண்டவர்களாக இருக்கலாம். அதை ஏன் ஒட்டுமொத்த சமூகத்தின் அமைப்பாக காட்டுகின்றீர்கள்? இப்படிதான் ஒட்டுமொத்த சமூகமும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன துணிச்சல் உங்களுக்கு? பெண் பிள்ளைகள் மது குடிப்பது போன்றும் மதுக்கடைகளில் சென்று வாங்குவது போன்றும் காட்சிகள் இன்று சாதாரணமாக